பேட்டன் அப்படின்ற ஒரு மிஷினரி. இவரோட ஃபுல் நேம் வந்து ஜான் கிப்சன் பேட்டன். 24th May 1824 பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். சின்ன வயசுலேருந்தே ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக கொஞ்சம் ஊழியெல்லாம் செஞ்ச ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் பிறந்த இடமான டம்ஷர் அப்படிங்கிற ஊர்லேருந்து கிளாஸ்கோ அப்படின்னு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஊருக்கு வந்து போய் அங்கே போயிட்டு மிஷினரி வேலைலாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படியே இருந்த சமயத்தில் வந்து ஒரு ஐலாண்ட் பற்றி ஐலாண்ட் கண்ட்ரி பற்றி அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நியூ ஹெப்ரைட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு பேர். அது எப்படின்னா ஒரு ஐலாண்டு நிறைய ஐலாண்ட்ஸாக இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரு கண்ட்ரி மாதிரி, ஐலாண்ட் கண்ட்ரி மாதிரி. அங்கே வந்து இருக்கிற மக்கள் எப்படின்னா அவங்க வந்து நம்மளை மாதிரி அன்சிவிலைஸ்டாக இருந்தாங்க. ஒரு மாதிரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து சட்டை அந்த மாதிரி எதுவுமே க்ளோத்ஸே ஏதாவது போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களோட ஃப்ளெஷ்ஷெலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்சிவிலைஸான பீப்புள்கிட்ட போயிட்டு மிஷினரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு November 5th 1858 வந்து அங்கே போகிறாரு கிளம்பி ஐலாண்டுக்கு. அங்கே அவங்களோட மனைவி அங்கே குழந்தைங்களோட போகிறாரு. அங்கே போன கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களோட மனைவி குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள புதைச்சிட்டு அவங்க கல்லறை பக்கத்தில் உட்காந்துருவார். ஏன்னா அங்கே இருக்கவங்கலாம் மனித இது சாப்பிடுவாங்கள்ல, அதனால் அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்க பக்கத்தில் கொஞ்ச நாள் அப்படியே படுக்கிறது, அங்கேயே உட்காந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து போய் கொஞ்சம் அவங்களுக்கு மிஷினரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களோட விக்னஸ்னஸ் அப்படியே இருக்குது. அதனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தீவு இருக்குது, அம்னீட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஜான் கெட்டின்னு இன்னொரு மிஷினரி இருக்கார் ஏற்கனவே. அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே அந்த டானா அப்படிங்கிற ஐலாண்டுக்கு வராரு. வந்துட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சீர்படுத்தி அங்கே வந்து எஜுகேஷன் கொண்டு வந்தார். அப்புறம் பெண்களுக்கு தையல் தொழில் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காஸ்பலும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து 1899 நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட்டை வந்து அவங்களோட லாங்குவேஜில் மொழிபெயர்த்து அவங்க இப்போல்லாம் படிக்கிற மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. 1907 28 January வந்து அவர் இறந்து போகிறாரு. இது என்ன கற்றுக்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளால் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி மக்கள்கிட்ட கூட போய் அவ்வளோ தூரம் கடல் பயணம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து அவர் போயிருக்கார். அதனால் நம்மளும் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஏதாவது காஸ்பல் பற்றி ஏதாவது சொல்லணும், காஸ்பல் எடுத்து சொல்லணும் அந்த மாதிரி.